ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே சிவே சிவ சிவ. ஒரு சிறிய நடந்த நிகழ்ச்சி. மதுரை கள்ளழகர் கோயிலே ஒரு காலத்திலே மாந்திரீகம் தன்னை மறைத்து கொள்வதற்காக மாய மந்திர மைவேலை செய்து கேரள தேசத்திலிருந்து பெரும் நம்பூதிரிகள் பல பேர் வந்து அந்த கள்ளழகருடைய சக்தியை அப்படியே இழுத்து செல்வதற்காக மாய சக்திகள் மூலம் மைகளை கொண்டு தன் உடம்பில் மறைத்து கொண்டு பெரும் பூஜைகள் உச்சாடனங்கள் பல செய்தார்கள். அது ஒரு காலம். இது யாருக்கான தெரியுமா என்றால் நமது வாத்தியாருக்கு தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்படி நடந்து கொண்டிருக்கையிலே கள்ளழக பெருமாள் தனது பூஜை செய்கின்றவரிடம் சொல்லி கனவில் தோன்றி, அதுவே நினைவாக நனவாக நீ நாளைக்கு ஒரு காரியம் பண்ணு, நல்ல மிளகு சாதத்தை எனக்கு நிவேதனமாக பண்ணு, நடக்கின்ற நிகழ்ச்சியை நீ பார் என்று சொல்லிவிட்டார். இறைவன் பெரியவனே என்பதை உணர்த்துவதற்காக இங்கே நடந்த ஒரு லீலை இன்றும் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. பட்டாச்சாரியார் போனார். மடப்பள்ளியில் பெரிய அளவிலே மூட்டை மூட்டையாக சாதத்தை செய்து மிளகு சாதத்தை வைத்தார், நிவேதனமாக வைத்தார். அதை வைக்கும்பொழுது இந்த மந்திர சக்திகளை அதாவது கெட்ட மந்திர சக்திகளை பிரயோக சக்தியை உபயோகப்படுத்தும் பொழுது அதை அப்படியே எடுத்து உண்டார்களாம். உண்ணும்போது என்னாச்சு, அந்த மிளகனுடைய அதீதமான காரமானது தாங்க முடியாமல் கண்களிலே நீர் பொங்கி வேர்வை வந்து தான் உடம்பில் பூசியிருந்த அந்த மாயா மந்திர மையானது உடலிலிருந்து கரைந்து கீழே போய்விட்டது. அப்போ என்னாகும், தன் உடலை வெளி உலகிற்கு கொண்டு வந்து விட்டார்கள். தான் யார் யார் வந்திருக்கோம் அப்படின்னு 18 பேர் நிறைந்த இந்த ஹோமங்கள், இந்த மந்திரங்கள், உச்சாடனம் மந்திர பீஜங்களை சொல்லி ஹும் ஹம் ரம் யம் இப்படி சொல்லும் பொழுது அந்த பீஜங்கள் செய்தவர்கள் தெரித்து ஓட ஆரம்பித்தார்கள். ஆனால் 17 பேரை அங்கே சம்ஹாரம் செய்து அங்கே தீர்த்து கட்டினார்கள் கருப்பண்ண சுவாமியினுடைய உதவினால். ஒருத்தர் மட்டும் என்னை விட்டுவிடுன்னு சொல்லி ஓடி வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலே சொக்கநாத சுவாமியினுடைய இடத்திலே ஒருத்தர் ஓடி வந்து அங்கே மறைந்து விட்டார். அங்கே இன்னும் இருக்கின்றார். அதான் பொற்படியான். அந்த இடத்தை திறப்பதே கிடையாது. சந்தனம் தெளித்திருக்கும். பாருங்கள் எல்லோரும். மதுரையை பற்றி நான் சொல்லும்பொழுது சொக்கநாதர் ஆலயத்தினுடைய சன்னதி பலிபீடம், அங்கே அக்னி வீரபத்தர் அகோர வீரபத்தர் இருக்கும்போது பலிபீடம், நந்திமூர்த்தி, 8 விதமான பைரவர், காமத்தை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், எவ்வளவு அளவுக்கு இருக்க வேண்டும், வீடே இல்லாமல் வருந்துகின்றவர்கள். இங்கே சிலாரூபமாக நடராஜ பெருமான் இருக்கின்ற இடத்திலே கீழே காரைக்கால் அம்மையார் அழகாக அமர்ந்திருக்கிறார். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அழகாக அங்கே உத்தரவு பர்மிஷன் வாங்கி நீர்க்கோளம் யார் ஒருத்தர் போட்டாலோ பெரிய பெரிய பங்களாவுக்கு அதிபதி ஆகிடுவாங்க. இதை தெரிந்தவர்கள் எத்தனை பேர்? ஒருவரை வைத்து கொண்டு செய்யும்பொழுது காலமானது நமக்கு கனிந்து வரும். இப்படி மீனாட்சியுடைய திருக்கல்யாணத்திற்கு எல்லோரும் வந்து விட்டார்கள். ஆனால் வந்தவர்கள் எல்லோரும் வேதமறை, திருமறை, ஞான்மறை, இறைமறை ஓதுகின்றவர்கள். ஆனால் கல்யாணம் நடந்து விட்டது. ஆனாலும் எங்களுக்கு நடராஜருடைய தரிசனம் இல்லாமல் பார்க்காமல் தில்லையில் போய் சிதம்பரத்தில் போய் ஸ்ரீ நடராஜமூர்த்தியை நான் தரிசனம் செய்துதான் நாங்கள் உணவு ஏற்போம் என்று பிடிவாதம் பிடித்தார்கள். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணத்தில் அப்படி நடக்கலாமா என்பதை அவருடைய பக்தியை மெச்சி இறைவன் தானே திருநடன காட்சியை பாதம் மாற்றி வலது காலை தூக்கி இங்கே தாண்டவம் ஆடினார். இந்த தாண்டவத்தில் என்ன நாம் தெரிஞ்சுக்கின்றோம்? இந்த தாண்டவமானது வெள்ளியம்பலத்திலே நான் கொடுக்கின்ற இந்த தாண்டவமானது 7 லோகங்களிலும் எந்த லோகத்திலும் இதுபோல் யாராலையும் பார்க்கவும் நிகழ்த்தவும் முடியாது என்பதை நடராஜமூர்த்தி, ஏனால் அவருக்கு அருகிலே இருக்கின்ற வியாக்கிரபாதர், பதஞ்சலி மகரிஷி வரையும் கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. நடராஜர் தனியே இருந்து இங்கே எல்லோரையும் கூப்பிட்டு இந்த திருநடன காட்சியை இங்கே காட்சி அளித்ததுனால இந்த நடராஜரை யார் ஒருத்தர் தரிசனம் செய்தாலும் எப்பேற்பட்ட தரித்திரம், கஷ்டம், கவலை
எது இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய வல்லமை உள்ளவள். இங்கே சோமாஸ்கந்தர் வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு தங்க ரூபத்தில் இருப்பார். ஆனால் இங்கே அம்பாள் வெள்ளி ரூபமாக, சுவாமியும் வெள்ளியாக, வெள்ளி அம்பலத்தானாக, இங்கே எந்த உலகத்திலும் எந்த புலோகத்தில் உள்ள எந்த திருக்கோயிலும் அப்படி தனியாக தனி சன்னதியாக